ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான ஃபிஷ் பிரியாணி பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, இதெல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீன் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வஞ்சிரம் மீன் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 7லேருந்து 8 பீஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே அந்த மீனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தடவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு மீனில் மசாலா எல்லாமே இறங்கியிருக்கும். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் தடவி வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மீன் மசாலாவோடு அப்படியே வச்சிடலாம். இது மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து லோ டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி விட்டு திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளுக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம அரிசி ஊற வச்சுக்கணும். அதுக்காக ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ அளவு இருக்கும். தண்ணியில் நல்லா 2-3 முறை கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடுபடுத்திட்டு ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருந்த வெங்காயத்தோட கலர் நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்தளவு வந்ததுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு, 2 பச்சை மிளகாய் இடையில கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூட இப்போ 1/4 கைப்பிடி அளவு புதினா, 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான மிளகாய் தூளே சேர்த்துக்கலாம். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 2 கப் அளவு அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 3 கப் அளவு தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஹை ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே வற்றிட்டு அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி சமமாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மீன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு லோ ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் தம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மொத்தமாக 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பர் டேஸ்டியான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.